இங்கே ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போகிறா. அவங்க அப்பா அதை பார்த்துட்டு அந்த பொண்ணை துரத்தி பிடிக்கிறாரு. அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாரு. அதனால அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போகிறா. இவ யாரும் இல்லை, நம்ம படத்தோட ஹீரோயின் தான். இவ ஓடி போகிறதுக்கு ஐடியா கொடுத்ததே அவள் ஃப்ரெண்டு தான். உடனே அவள் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, நீ யாருன்னா லவ் பண்ணி ஓடிப்போ, அப்போ நீ மாட்ட மாட்டேன்னு சொல்கிறா. இவளும் ஒரு பையனை லவ் பண்ணி ஓடி போடலான்னு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துடுறாரு. அந்த பையன் பயந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டு என்ன ஐடியா கொடுக்குறான்னா, நீ ஒரு ரவுடி பையனை லவ் பண்ணுன்னு சொல்கிறா. அவளும் ஒரு ரவுடி பையனை லவ் பண்ணுறா. அவள் வீட்டுக்கே போயிடுறா. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணு நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன்றான். ஆனால் இவனுக்கு நம்ம அப்பனே மெயிலுன்னு சொல்லி அவங்க அப்பா கூடயே போயிடறான். அடுத்து ஒரு பையனை லவ் பண்ணுறான். அந்த பையன் இவளை சும்மா லவ் பண்ணுறான். ஃப்ரெண்டு உண்மையாக லவ் பண்ணுறான்னு நினச்சி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். ஆனால் அவன் ஃப்ரெண்டு அட்டன் பண்ண மாட்டான். ரொம்ப நேரம் கழிச்சு அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். எனக்கு ஊரில் அத்தை பொண்ணு இருக்குது, நான் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த பொண்ணை சும்மா தான் லவ் பண்ணேன், உண்மையாக லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். இது எப்படா இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லுது, ஓ அப்படியா, அவன் சும்மா தான் என்னை லவ் பண்ணானா, நானும் அவனை சும்மா தான் லவ் பண்ணேன். அவனை நான் லவ் பண்ணவே இல்லை. நான் அவனை யூஸ் பண்ணிட்டேன், அவன் என்னை நீ அவனை யூஸ் பண்ண, அவன் உன்னை யூஸ் பண்ணிட்டான். 2 பேரும் சேர்ந்து ஏன் என்னை யூஸ் பண்ணுறீங்க, ஒழுங்கு மாதிரி தான் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு கத்துறான். ஆனால் அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லு. அப்புறம் அன்றைக்கி நைட்டு அங்கேயே தங்கிடுறா. மறுநாள் காலையில் இவன் எழுந்து வீட்டு ஃபுல்லாக தேடுறான். அந்த பொண்ணை காணோம்.